புகழ் அவருடைய புகழ் எங்கே ஜொலிக்கணும். அவர் பல்லாண்டு அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வணங்குகிறேன். அப்போம்லாம் கோபமே வராது சார். கேப்டனுக்கு கோபங்கிறது இப்போந்தான். அப்போம்லாம் பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் கோபமே வருவார். ரொம்ப சாந்தமாக இருப்பார். நான் கேப்டனோட வந்து ஒரே பெஞ்சில் படித்தவங்க. அதனால் என்னுடைய நட்பு அவருக்கு எப்பவும் உண்டு. அவங்க நட்பும் உண்டு. நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா விக்கிரமசிங்கம் என்ற ஊர். என் பேர் வந்து பாலு. கேப்டன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவருடன் படித்ததற்காக எங்கள் இல்லத்திற்கு வந்துள்ளார்கள். அங்கே நம்ம பொள்ளாச்சி அருகாமையில் உள்ள ஆழியார் டேம் பக்கத்தில் நவமலை என்னும் ஒரு ஊர் உள்ளது. அங்கே அவர்கள் வந்து படப்பிடிப்பதற்காக கேப்டன் அவர்கள் வருவார்கள். அவருடைய இருந்த நாட்களில் அவருக்கு பிடித்தமான உணவு மீன் வந்து நல்லா சாப்பிடுவார்கள். மீன் வந்து பொரிச்ச மீனும் குழம்பு வச்சும் நானும் எனது மனைவியும் பொள்ளாச்சிக்கு சென்று அவருடைய இடத்துக்கு கொடுத்து அவருடைய துணைவியார்கள் அங்கே வந்து அப்போ வர சொல்லுவார்கள். ஃப்ரெண்டு வந்திருக்காப்புல நீயும் வா, அவர் வீட்டிலேருந்து உணவுகள் வருது, நம்ம வந்து சாப்பிடுவோம். அது எப்படி கேட்டேன்னா நான் அவர்கிட்ட வந்து அண்ணா உங்கள் சாப்பாடு தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் சமைச்ச சாப்பாடு நீங்கள் ஒரு நாளும் சாப்பிடலான்னு ரொம்ப வேதனைப்பட்டேன் சார். நான் அவர் உடனே தட்டி கொடுத்து சரி உங்கள் வீட்டிலேருந்து மீன் குழம்பும் பொரிச்சும் கொண்டு வாங்க, நான் சாப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னமோ சொல்லுவாங்க, பூவுடன் சேர்ந்த நாரும் மனம் விரும்பாங்க. அவர் பூ என்றாலே நான் ஒரு நார் தான். நாராக இருந்தாலும் என் வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் நடந்து விட்டது. அவருடைய புகழ் எனக்கும் கிடைத்தது. கேப்டனுடைய ஃப்ரெண்டு என்ற முகவரியில் எனக்கு அவர் ரொம்ப நானும் அவரும். நான் இப்பொழுது தற்சமயம் திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் என்ற ஊரில் நான் ஈவி வேலையிலிருந்து ஓய்வு பெற்று அங்கே குடியிருந்து வருகிறேன். எனக்கு நானும் அவரும் 9th 10th 66 67 68 69 9th 10th நாங்கள் 2 பேரும் ஒரே பெஞ்சில் படித்த பெருமை எனக்கு எப்பவும் உண்டு. அவருக்கு கேப்டனுக்கு உண்டு, எனக்கும் உண்டு. நான் எங்கே பார்த்தாலும் நான் அங்கே முதலில் வேலை செஞ்ச ஆழியார் பகுதிக்கு வரும்போது எனது இல்லத்திற்கு அவர் வந்தவுடன் ஷூட்டிங் வந்தவுடனே எனக்கு கார் அனுப்பிச்சு வைப்பாங்க. உடனே கார் அனுப்பிச்சு கூட்டிட்டு வாங்க, என் ஃப்ரெண்டு அங்கே இருக்காருன்னு. அதெல்லாம் நல்ல இது செஞ்சேங்க, மறக்க முடியல அவரை. சரி வந்து பார்த்துட்டு போகணும் தான் இப்போ வந்திருக்கேன். என்னால் ஒரு தூக்கம் தாழ முடியல சார். நண்பர் இறந்த தூக்கம் வேறு, என்னால் முடியலை. அவரை நேரில் பார்க்கணும். அது அங்கே இருக்கும்போதே வந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு உடம்பு சோமலாம் சொன்னு இங்கே அட்மிட் பண்ணிட்டாங்க. சரி அப்போ வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு நான் பேசாமல் இருந்துட்டேன். அந்த அம்மா வந்து எனக்கு தெரியும். அந்த அம்மா சண்முக பாண்டியன், பிரபாகரன் எல்லாமே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ கேப்டனுடைய துணைவியார் பிரேமலதா அவர்கள் அக்காவும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாம் பார்த்தாங்க, எனக்கு தெரியும். அந்த அம்மா வந்து எல்லாமே எங்களுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க, வருவாங்க, நல்லா சந்தோஷமாக இருந்தேன். எல்லா படப்பிடிப்புக்கும் வந்தவொடனே எனக்கு கார் அனுப்புவாங்க. என் எல்லாத்துக்கு வண்டி கார் வந்து நிற்கும். கேப்டன் உங்களை அழைத்து வர சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு பழைய காலங்கள், மறக்க முடியல. என்னால் கேப்டனை மறக்கவே முடியல. சரி நம்ம கேப்டனுக்கு இறுதி மரியாதையோடு செஞ்சுட்டு போகணுன்னு தான் நேராக அங்கேருந்து வந்திருக்கேன். திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம். நானும் அவரும் புனித மரியன்னை உயர்நிலைப் பள்ளியில் 2 வருடம் படிச்சிருக்கேன். 9th 10th அவர் கூட படிச்சிருக்கேன். அவரை மறக்க முடியாமல் தான் கேப்டன் படித்த பள்ளிக்கூடம்ங்கிற ஒரு பெருமை அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு விக்கிரமசிங்கம் என்ற ஊருக்கு புகழ் தெரியும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அங்கு படித்த மாணவன் எதிர்க்கட்சி தலைவராகிய இந்த பெருமை திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கத்துக்கு பெருமை தேடி தந்துள்ளது. ஆகவே நான் எப்பவும் கேப்டன் நினைவு இருக்கும். அவருடன் நான் வந்து ஒரு 200க்கு மேலே உள்ள ஃபோட்டோயெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். உடனே நல்ல ஸ்டில்லாக எடுத்து டைட் க்ளோஸ்அப்பாக எடுக்கணும்னு சொல்லுவார். டைட் க்ளோஸ்அப் எடுப்பார். என் வீட்டில் நிறைய படங்கள், அந்த அம்மா படங்கள், இந்த பையன் படம், அப்புறம் சுதீஷ் வந்திருந்தார் அவர் படம் எல்லாமே என் வீட்டில் நான் பிரிண்ட் பண்ணி பெரிய அளவில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்ததில் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டேன். அவருடைய சமாதியில் குளிர்ந்து மாலை போட்டு நல்லா வணங்கினேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி கிடைச்சிது. நல்லது, எனக்கு நல்லா பண்ணி கொடுத்தீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நட்பு வந்து அப்போம்லாம் அந்த சினிமா முகம், அதில் சினிமா முகம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் படிப்பார், படிச்சுட்டு போயிடுவார். எல்லாம் குளிக்க போவோம். நாங்கள் பாவநாசத்துக்கு குளிக்க போவோம். எல்லாம் சேர்ந்து ஒன்றா போவோம். பள்ளி பருவத்தில் குற்றாலத்துக்கு எக்ஸ்கர்ஷன் போயிருந்தோம். அப்போ வந்து எங்கள் ஊர்லேருந்து நடந்து தென்காசி போய் அங்கேருந்து குற்றாலத்துக்கு ட்ரெயினில் போவோம். ஒரு தடவை அவர் வந்து நாங்கள் எல்லாம் போயிருக்கும்போது கேப்டன் அவர்கள் வந்து
இது இந்த அபாய செயின் எதுக்காக வச்சுருக்காங்கன்னு கேட்டாப்புல, இது ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் தான் நிப்பாட்டுன்னு சொன்னாங்க. அவர் வந்து நான் இழுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் வந்து இந்த செயினை பிடிச்சி இழுத்தார், அபாய சங்கிலை பிடிச்சி இழுத்துட்டார். அப்போ வண்டி நின்றுடுச்சு. அப்புறம் அங்கே இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இங்கே யாருங்க இந்த மாதிரி இதில் தவறு பண்ணது, என்ன நடந்தது பெட்டிக்குள்ளேன்ட்டு. அப்போ வந்து தென்னை எல்லாம் நாங்களாம் கைது போட்டு விடுங்க. அப்போ தான் இந்த சினிமா ஷூட்டிங் சின்ன கம்ப்யூட்டர் படத்துக்கு வந்திருந்தார். அண்ணா நீங்கள் இந்த இதை செயினை பிடிச்சி நீங்கள் நிப்பாட்டின ஞாபகம் இருக்கா? நானே மறந்துட்டேன், நீங்கள் அவ்வளோ ஞாபகத்தை வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள்னு என்னை பாராட்டி பேசினார். அப்போவுமே ஷூட்டிங்லேயே பாராட்டி பேசினார். அந்த இடம் எந்த இடம்னு எனக்கு தெரியலன்னு கடையம்னு சொன்னார். கடையம் ரயில்வே ஸ்டேஷன். எல்லாம் பள்ளிக்கூடத்தில் நிறையா இதுங்க போகுங்க, எல்லாம் வந்திருக்கோம், எல்லாம் மறக்க முடியாது. நான் கேப்டனோட வந்து ஒரே பெஞ்சில் படித்தவங்க, அதனால் என்னுடைய நட்பு அவருக்கு எப்பவும் உண்டு, அவங்க நட்பும் உண்டு. அந்த அம்மாவும் வந்திருக்காங்க, பையங்க வந்திருக்காங்க, எல்லாமே வந்திருக்காங்க. நாங்கள் இருக்க பழைய ஊர் இங்கே பொள்ளாச்சி பக்கத்தில் நவமலைன்னு ஒரு இபி பவர் ஸ்டேஷன், அங்கே வந்திருக்காங்க. நல்லா நானும் பார்த்து நல்லா அவங்க கூட இருந்து உணவு உண்டுருக்கேன். அது இன்னொரு சின்ன ஒரு முக்கியம் சார். அவர் என்னென்னா தனியாக இருக்கும்போது கேப்டனை பார்த்து போகலான்னு வந்தேன். அந்த அம்மா வந்து அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு மேலே வேணால் ஹோட்டலுங்க, என்ன கொண்டு வந்தாலும் கொடுப்பாங்க. அந்த அம்மா வந்து இந்த மண்ணெண்ணெய் திரி ஸ்டவ்வுக்கு பாருங்கள், அந்த திரி ஸ்டவ்வில் வச்சு கோதுமை தோசையை தண்ணியில் கரைச்சி தன் கணவருக்கு படைக்கணுங்கிறதுக்காக தோசையை வறுத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. நீங்களும் சாப்பிடுங்களேன்னா நான் சாப்பிட்டேன்ட்டு அந்த அம்மா வந்து அந்த அம்மா கைப்பிடியே கோதுமை கரைச்சி உப்பு போட்டு ஒன்றும் இல்லை, அதுக்கு சட்னி இருந்துச்சா என்னமோ தெரியல, அதுவும் தெரியல, பார்க்கல. அந்த மாதிரிலாம் எனக்கு அவரோட 2 வயசு அதிகம். அவருக்கு வந்து 72 முடிஞ்சு 73 நடந்துகிட்டு இருக்குது. கேப்டனுடைய வயசு பர்த்டே வந்து 25/8/1950. அவருடைய டேட் ஆஃப் பர்த் இதுதான் கேப்டனுடைய டேட் ஆஃப் பர்த்து. அவருடைய புகழ் எங்கே ஜொலிக்கணும். அவர் பல்லாண்டு அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வணங்குகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி சார். அப்போம்லாம் கோபமே வராது சார். கேப்டனுக்கு கோபங்கிறது இப்போ தான். அப்போம்லாம் பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் கோபமே வருவார். ரொம்ப சாந்தமாக இருப்பார். எந்த நாடகத்திலும் நடிக்கலை, ஒன்றும் நடிக்கலை. அவர் உண்டு, அவர் படிப்பு உண்டு, அப்படிதான் இருப்பார். பக்கத்தில் வாய்க்கால் ஓடும், எல்லாம் சேர்ந்து வாய்க்காலில் குளிச்சு போட்டு தான் நாங்கள் வந்து அப்படி இப்படி வீட்டுக்கு போவோம். இப்போ தான் அவருக்கு இந்த மாதிரி கோபம் வந்த பிரச்சனை. அப்போ ரொம்ப சாதுவாக இருப்பார். இந்த கோவப்பட்டதே யாருக்குமே கோவப்பட்டதே கிடையாது. நல்ல மாணவர் என்று புகழ்பெற்று அப்போவுமே சாந்தமாக இருப்பார். இந்த கோபம் வந்து இப்போ தாங்க இந்த அரசியல் வந்ததுக்கப்புறம், அப்போம்லாம் நல்லா இருந்தார், கோபமே பட மாட்டார். ஆமாம்.